கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 23/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:03 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 10:31 வரை, பின்பு துவாதசி திதி. இன்று சர்வ ஏகாதசி நாள். பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்து அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் இன்று உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறவும் குடும்பத்தில் அமைதியும் சர்வ ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 காலை 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன், சந்திரன். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்துள்ளார். அதிகமான செலவுகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இடமாற்றம், பணிமாற்றம் போன்றவற்றிற்காக சற்று செலவுகள் அதிகமாகும். விரய செலவுகளும் வரலாம், சுப செலவுகளும் வரலாம். சகோதர வழியில் அதிகமான செலவுகளை எதிர்பார்க்கலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும். வியாபார விஷயமாக செலவுகளும் அதிகமாகும். மருத்துவ செலவுகளும் தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீண்ட தூர பயணத்தால் குடும்ப வழி செலவுகளும் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். பண தேவைகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். செலவுகளும் வந்து சேரும். அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டு. வியாபார லாபம் உண்டு. தொழிலில் எதிரி தொல்லைகள், சற்றே மறைமுக எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு உண்டாகும். இன்று சற்றே மனது அமைதி இன்மையாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தின் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு தொழில் நிமித்தம் அல்லது பிறரிடம், குடும்பத்திலோ அல்லது வெளிவட்டாரங்களிலோ, அரசியலிலோ, உங்களது அலுவலகத்திலோ மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். கடன் தொல்லை சற்றே மனதை பாதிப்பு தந்தாலும் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும். சேமிப்பு பற்றி யோசனை உருவாகும். பெண் பிள்ளைகளால் சற்றே கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக சற்றே பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். சுப செலவுகளாக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் பிரச்சனை தீர தாயாரின் ஆதரவு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளின் படிப்பிற்காக என்ன செய்வது, எதை படிக்க வைப்பது என்ற யோசனை உண்டாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் புதிய பணக்கார நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழில் விரிவுபடுத்த யோசனை உண்டாகும். வாகனம் மற்றும் இடம் வாங்க கடன்
எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும். இன்று கணவன் மனைவி இடையே சிறு சலசலப்புகள் பணம் விஷயமாக ஏற்பட்டு விலகும். இன்று உங்களுக்கு சற்று மனது நிம்மதியாகவும் இருக்கும். சற்று தடுமாற்றங்களும் உள்ள நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. சனியுடன் சந்திரனும் இணைந்தால் மனத்தடுமாற்றங்களும் போராட்டங்களும் இருக்கும். பண சம்பந்தமாக பிரச்சனைகளும் ஏற்படும். வியாபாரத்தில் அல்லது தொழிலில் மறைமுக எதிரி தொல்லைகளும் அதிகமாகவே இருக்கும். அதிகமாக செலவுகளும் வந்து சேரும். சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று பண செலவுகளும் வந்து சேரும். சுயமாக செய்யும் தொழில்களில் அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபார நிமித்தம் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். மருத்துவ செலவுகளுடன் அலைச்சல்களும் வந்து சேரும். போட்ட முதலீடு அதிகரிக்கும். லாபம் அதிகமாகும். தொழிலில் புதிய முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழிலில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக நல்ல நண்பர்களின் உதவியுடன் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டிட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, நிலம் நீர் சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமான தொழில்களில், வாகனம் சம்பந்தமாக, வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களால் மன நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக சற்று பணச்செலவுகள் வந்து சேரும். வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் பிள்ளைகளின் படிப்பிற்காக பணச்செலவுகள் அல்லது அதற்கான உதவியை எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இனிப்பான செய்திகளும் குடும்பத்திற்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு, விரயஸ்தானத்தில் யோகாதிபதி இருந்தாலும் உங்களது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சனி சுக்கிரனும் இருப்பதால் குடும்பத்தில் சில தடுமாற்றங்கள் உண்டாகும். ஏனோ தேவையில்லாத கவலை, மனப்பதட்டங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். அதற்கான செலவுகளை நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பெண்களால் சற்று பாதிப்புகள் வந்து சேரும். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. வார்த்தைகளை விரயம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். கல்விக்காக செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டில் பெரியவர்களுக்காக உங்களுக்கு சற்று செலவுகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களது மேலதிகாரிகளிடம் சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்கவும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இனிப்பு சம்பந்தமான தொழில்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள், பால் சம்பந்தமான பொருள்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பதில் வந்து சேரும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். பேச்சாற்றல் திறமை அதிகமாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக உங்களுக்கு அவர்களை எந்த வகுப்பில் படிக்க வைப்பது மற்றும் எந்த குரூப்பில் சேர்த்து விடுவது, வெளிநாட்டில் படிக்க வைப்பதா அல்லது உள்ளூரிலா என்ற சிறு தடுமாற்றங்கள் உண்டாகும்.
இன்று தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். தந்தையாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது ராசிக்கு களத்திரஸ்தானத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் சனியும் சுக்கிரனும் இருப்பதால் இன்று குடும்பத்தில் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் குழந்தைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரியவர்களுடன் இணைந்து சற்று பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வீடு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக மனதில் சங்கடம், விரக்தி நிலை உண்டாகும். பிள்ளைகளாலும் மனசங்கடங்களும் பணச்செலவுகளும் வந்து சேரும். பணிச்சுமை அலுவலகத்தில் கூடும். கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனை சற்று தொல்லையும் தரும். மேலதிகாரிகளால் சற்று அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சற்று பிரச்சனைகளும் உண்டாகும். மனதில் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழில்களில் சற்று விரக்தி நிலை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பணம் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கவும். கண் பிரச்சனை, கண் நரம்பு பிரச்சனை, உடல் உபாதைகள் சற்று இன்று வருத்தத்தை தரும். எனினும் கவலை வேண்டாம். இன்று ஏகாதசி தினம் என்பதால் பெருமாளை வழிபட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று நீங்கள் மௌனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அலைச்சலும் உண்டாகும். பணம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தகுந்த சமயத்தில் உங்களுக்கு பணம் வராமல் போகும் சூழ்நிலையும் உருவாகும். கடன் பிரச்சனையால் உங்களுக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகும். கேஸ் வழக்குகளில் சிறு சிறு மனக்கவலைகள் தோன்றும். இன்று உங்களுக்கு அவ்வளவு சாதகமான நாளாக இல்லை. வியாபாரத்தில் பிரச்சனை ஏதும் இல்லை. வியாபாரம் வழக்கம் போலவே நடக்கும். லாபங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. விவசாய சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், காய்கறிகள் மற்றும் உணவு சம்பந்தமான பொருட்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் அதிகமாகும். வாகன பழுதுகள் ஏற்படலாம். வாகனத்திற்காக செலவுகளும் வந்து சேரலாம். பணிமாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக அலுவலகத்திற்காக உங்களுக்கு பணச்செலவுகள் வரும் வாய்ப்பும் உண்டு. இன்று அமைதியை கடைபிடிக்கவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் உள்ளார். கணவன் மனைவியிடையே சொத்து தர்க்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரனும் சந்திரனும் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. எனினும் சுக்கிரன் உச்சமாகி உள்ளார். காதல் சம்பந்தமாக குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப கலகங்கள் வர வாய்ப்பும் உண்டு. விருப்பப்பட்ட பெண்ணை நேசிப்பதன் மூலமாகவோ அல்லது காதல் திருமணம் செய்வதற்காகவோ குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும். அதற்கான சம்மதமும் உங்களுக்கு கிடைக்காமல் போவதால் நீங்கள் வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்லவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கவும். பெற்றவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய வேண்டாம். அவர்களது சம்மதத்துடன் செய்வது உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக தொடர்புகளால் லாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். இன்று குடும்ப வழி, தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. பெண்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தாய் வீட்டிலிருந்து பொருள்கள், ஆடை, ஆபரணங்கள் வரும் வாய்ப்பும் உண்டு.
தேவையில்லாத கவலைகள் பணம் விஷயம் சற்று மனதிற்கு நிம்மதியை குறைக்கும். எனினும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் வெற்றி உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் அல்லது வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பும் அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் 3 கிரக சேர்க்கையாக உள்ளது. யோகாதிபதி சனியும் சுக்கிரனும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களே உண்டாகும். தொழில் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் சுபமாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். தொழில் லாபம் உண்டு. தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சகோதர வழியில் லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். மறைமுக எதிரி தொல்லைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அலுவலகத்தில் அல்லது அரசு சம்பந்தமான பணிகளில் இடமாற்றம் மற்றும் பணிமாற்றம், உயர்ந்த பதவிகளை எதிர்பார்க்கலாம். அதற்காக ஒரு சிலருக்கு மனசங்கடங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கே, அதாவது சொந்த ஊருக்கே மாற்றலாகும் வாய்ப்பும் வந்து சேரும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் கிடைக்கும். தொழில் லாபமும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பரம்பரை தொழில்கள் சிறக்கும். பட்டறை தொழில்கள் சிறக்கும். இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணம் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பூசொத்தை கைவரும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் மூலம் இழந்த சொத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உண்டாகும். சகோதரர்களிடம் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். அவர்கள் வழி லாபங்கள் உண்டாகும். ஆதாயமும் பெருகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் சுபகாரியங்கள் குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. கேஸ் வழக்குகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் உள்ளார். பாக்யாதிபதி உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக உள்ளார். சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வாய்வார்த்தைகளின் ஜாலங்களினால் நீங்கள் அதிகமாக வியாபாரத்தையும் பெருக்குவீர்கள். குடும்பத்தில் கலகங்களும் செய்வீர்கள். வெளிவட்டாரங்களில் உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நீங்கள் அனைத்தையும் வாய்வார்த்தைகளால் அடுத்தவர்களை நோகடித்து விட்டோ அல்லது வேறு ஏதாவதும் அவங்களுக்கு மனதிற்கு துன்பம் வரும் விதமாக ஏதாவது பேசிவிட்டு நீங்கள் ஒன்றும் அறியாதது போல் இருப்பீர்கள். அவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள். உங்களது வாய் வார்த்தைகளை சற்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சூரியன். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. பூமி லாபம் உண்டு. வரவேண்டிய பணங்களும் வந்து சேரும். பெண்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களது பேச்சாற்றல் திறமையால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சேமிப்புகள் பெருகும். மறைமுகமாக சேமிப்புகள் உண்டாகும். உங்களிடமிருந்து அவ்வளவு சீக்கிரமாக பணத்தை வசூல் செய்வது சற்று கடினம். அடுத்தவர்களிடம் எப்படியாவது அனுகூலமாக பேசி அவர்களது பணத்தையோ அல்லது வேறு ஏதாவது பொருள், சொத்து, வீடு இது போன்றவற்றை நீங்கள்
தந்திரமாக அதை கையாண்டு விடும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக கடன் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். தந்தையாருடன் வாக்குவாதம் செய்வீர்கள். சொத்து தர்க்கங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். கூட்டுத் தொழில்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களும் உண்டு. தனியாக சுய தொழிலும் செய்வீர்கள். நண்பர்களுடன் இணைந்தும் நீங்கள் செய்வீர்கள். உங்களது எண்ணங்கள் யாவும் காசு, பணம் இதிலேயே உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் அனைத்தையும் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்றைய அரசியலில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இதுவரை மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள், மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் யாவும் நீங்கிவிடும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிறரின் சொல்லை அதிகமாக கேட்பதால் எதை செய்வது என்ற தடுமாற்றங்களும் உண்டாகும். எனினும் கடைசியாக நீங்கள் தீர்மானித்து விடுவதுதான் நடக்கும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் விதமாக அமையும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக முன்னின்று செய்து முடிப்பதால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். தந்தையார் வழி தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லைகளுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். அழகும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அழகிற்காக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். மனதில் மகிழ்ச்சியும் நிறையும் விதமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். சுப செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. தாய் வழி உறவால் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வியாபார லாபம் அதிகமாகும். நீண்ட நாட்களாக பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு அதே கைகூடும். நீண்ட நாட்களாக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட வலி வருத்தங்கள் நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கடல் கடந்து மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டில் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். சுயமுயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். சொத்து தர்க்கம் தீரும். புதியதாக வீடு மனை வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்துள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட கவலைகளால் மனது உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்களை நினைத்து கவலைப்படுவீர்கள். ஆனால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்திலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்து சென்றிருந்தாலோ உங்களுக்கு அதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி உண்டாகும். பந்தயம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டட சம்பந்தமான பணிகள் மற்றும் இரும்பு சம்பந்தமாக மற்றும் வியாபார சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனக்குறை தீரும். தாயாரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்.
தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. திடீர் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சற்றே மனதிற்கு நிம்மதியை குறைக்கும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக பண உதவி உங்களுக்கு தேவைப்படும். அதற்கான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இனிய பயணங்கள் குடும்பத்துடன் உண்டாகும். பெரியவர்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கால்நடைகள் மற்றும் உணவு சம்பந்தமான பொருட்களில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான அனைத்தும் நடக்கும் என்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே ராகு உள்ளார். பேராசைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பணத்தேவைகளை எப்படி பூர்த்தீகரிக்கலாம், எப்படி பணத்தை வரவழைப்பது, எது செய்தால் இரட்டிப்பாகும், என்ன செய்ய வேண்டும் என்ற தடுமாற்றங்களெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இதை செய்தால் இரட்டிப்பாகும், அதை செய்தால் இரட்டிப்பாகும் என்று பலவிதமான யோசனைகள் உண்டாகும். யாரை ஏமாற்றுவது என்று கூட சமயத்தில் உங்களது சிந்தை தடுமாறும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்துள்ளதால் சற்றே மன தடுமாற்றங்களும் உண்டாகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகளுக்கு பெரியவர்களால் தீர்வுகள் உண்டாகும். பதவி மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பண விஷயத்தில் கவனம் கொள்ளவும், வியாபாரத்தில் கவனமாக இருக்கவும். திடீரென்று குடும்பத்தில் இனிப்பான செய்தி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்கள் வழி உங்களுக்கு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். பெண்களால் உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகும். அலுவலக பிரச்சனைகளால் தடுமாற்றம் கொள்வீர்கள். உங்களது மேலதிகாரிகள் மூலமாக அலைச்சல்கள் அதிகமாகும். அவர்களால் சற்று பாதிப்புகளும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் என்றால் அதனால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வி கடனை தீர்க்கும் விதமாக என்ன செய்வது என்று யோசனை உண்டாகும். நீண்ட நாட்களாக பிற சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு ஆசையும் உண்டாகும். அதை எப்படி வாங்குவது என்ற யோசனையும் உருவாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபார நிமித்தம் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கட்டடம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளை தொழிலாக கொண்டவர்களுக்கும் கால்நடைகளை வைத்து பராமரிப்பவர்களுக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பெரியவர்களால் இன்று மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு தடுமாற்றங்களும் உண்டாகும். சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்காகவும் வீட்டிற்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி, சுக்கிரன், சந்திரன் உள்ளார். சற்று தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உண்டாகும். தேவையில்லாமல் நண்பர்கள் உங்களை குழப்பி விடுவார்கள். அதனால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று முடிவெடுக்க தெரியாமல் தடுமாற்றம் கொள்வீர்கள். எனினும் இறுதியாக நீங்களே முடிவெடுப்பீர்கள். அடுத்தவர்களிடம் கேட்பீர்கள், இது செய்வது சரிதானா என்று. அவர்கள் சொல்வார்கள், சரிதான், இதை செய் என்பார்கள். அடுத்தவர்களிடமும் கேட்பீர்கள், இதை செய்வது சரிதானா, இதை செய்யட்டுமான. அவர்களும் சொல்லுவார்கள், இது சரிதான் என்று. வேறொருவரிடம் கேட்டால் அது சரியில்லை என்பார்கள். இவ்வாறாக உங்களை பல விஷயத்திலும் குழப்பி விடுவார்கள். இறுதியாக
நீங்களே தன்னம்பிக்கையுடன் முடிவெடுப்பீர்கள். அது சரியானதாகவே இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். வியாபார நிமித்தம் பயணம் செய்வதால் இன்று நீங்கள் பெரிய வசதி படைத்த ஒரு அன்பரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் புதிய திருப்பங்கள் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அரசியலில் செல்வாக்கு ஓங்கும். உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களுக்கு நினைத்த பொறுப்பு, நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவம் சம்பந்தமான படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். இராணுவம் சம்பந்தமாக காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நினைத்த பதவி மற்றும் இடமாற்றம், தொழில் மாற்றம், உயர் பதவி, உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வரலாம். தாய்வழி உறவால் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டு. திடீர் சொத்து கைவரும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். வாகனத்தை வாங்குவதற்கான முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள், கனவுகள் பலிக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கடல் கடந்த பயணத்தால் வியாபாரம் செழிக்கும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனாகவே இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். ஒரு சிலருக்கு கடன் உதவி கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் பணங்களும் உண்டு. சேமிப்புகள் அதிகமாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. இன்று பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆடை ஆபரணத்துடன் நினைத்த பொருளை வாங்குவீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மேலும் உங்களது ஆதரவுகளை எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.